டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கிறோம். இன்னைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடப்பு அரசியல் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது தாவக எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ணாங்க, அதுக்காக பேரம் பேசப்பட்டது அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கொடுத்த இளையராஜாவுக்கு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் 12 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பத்திரிகையாளர் விஜயன் அவர் கூட கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சிருக்கு. என்ன நடக்குது, உண்மையிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா, இல்லை இவங்க மற்ற பிரச்சனைகளை டைவெர்ட் பண்றதுக்காக இந்த பிரச்சனையை மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வராங்களா? இல்ல, முதல்ல இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதி அப்படின்றது இன்னைக்கு இல்லை. அவங்க ஆட்சி அமைப்பதற்கு முன்பே இதெல்லாம் சொன்னாங்க. நாங்க ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா நாங்க 80 பேரும் மொத்தமா 107 பேரும் மொத்தமா பதவி விலகுவோம் அப்படின்னு தகவல் வந்தது. அவங்க டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அது தகவல் வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படியான செய்திகள் வந்தது. ரொம்ப அதிர்ச்சியா புதிய தலைமுறை அதை லைவ்ல போட்டாங்க. திராவிட ஆட்சியை தொடர்வதற்கான முயற்சி நடக்குதா, அதிமுக திமுக கூட்டணி நடக்குதா அப்படிலாம். ஸோ இதுல எந்த ரகசியம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன நடக்குது அப்படின்னா, டிவிக்கே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்கிறத அவங்க சேர்த்து சொல்றாங்க. மற்றபடி திமுக அதிமுக சதி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, தப்பு நடக்க போகுதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அந்த 107ங்கிற நம்பருங்கிறது பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு 120 அப்படின்றது கூட்டணி கட்சிகள் தயவால் வந்திருக்கிறத தவிர அவங்களுக்கு உறுதியா ஒரு 125 130 இருந்ததுன்னா அவர் நிம்மதியா தூக்குவார். அதனால அவங்க பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த பயம்ங்கிறது என்னன்னா, எல்லாத்தையுமே சந்தேகத்தோட தான் பாக்குது. அவங்க இன்னொன்னு என்னன்னா, அவங்க கட்சிக்காரங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. திமுக காரங்க அவங்களுக்கு தைரியமா இருக்கிறாங்க, ஆனா அதிமுக பயப்படுது. ஆமா, ஏன்னா அதிமுக தானே டிவி போயிட்டே இருக்குது. அப்போ அதிமுக பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க இழந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அதிகாரத்துல இல்லை. டிவிக்கு அதிகாரத்துல இருக்குது. அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை தான் குதிரை பேரம் நடத்த முடியும். ஏன்னா அங்கதான் போனா பலன் இருக்குது. ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சியோட சேர்ந்து இருக்கும் போதுதான் பலன். அவங்க அமைச்சராகலாம், அல்லது வாரியங்கள் கிடைக்கலாம், அல்லது வேற பலன்கள் பெறலாம், அல்லது சோபா வீட்டுக்கு வரலாம், என்னவோ. ஆனா அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி ஒன்றிய அரசோடும் அதுக்கு பயம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இன்னொரு ஒன்றிய கட்சி ஒன்று இருக்குது, காங்கிரஸ். அதோட வாக்கிய தகராறு வரப்பு தகராறுன்னு இது பெருசாயிருச்சு. கூட்டணியில இல்லை, எதிராக இருக்கிறாங்க, தனிமைப்பட்டு போயிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருந்த நம்பிக்கைக்குரிய கட்சிகளாக இருந்த கட்சிகள் எல்லாம் போயாச்சு. சிபிஎம் போயிடுச்சு, சிபிஐ போயிடுச்சு, விசிக போயிடுச்சு, ஐயுஎம்எல் போயிடுச்சு. 60 ஆண்டு நட்பு அவங்க போயிட்டாங்க. எல்லா வகையிலும் தனிமைப்பட்டு போயிருக்கிற ஒரு கட்சி அவங்க ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்குவதன் மூலமாக ஆட்சியை வீழ்த்திட முடியும்னு அவங்க நம்புறாங்க அப்படின்னா இதை விட பைத்தியக்காரத்தனை இது இல்லை. அப்ப இதை ஏன் மறுபடியும் சொல்றாங்க அப்படின்னா, டிவிக்கு அரசு எல்லா வகையிலையும் தோத்து போயிடுச்சு. நான் பார்த்த வகையில சொல்றேன், எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, புதுசா கல்யாணமான தம்பதிகள் இருப்பது போல அரசும் ஆளுங்கட்சியுமா இருப்பாங்க. ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அந்த திட்டம், இந்த திட்டம், அது சொல்றோம், இது சொல்றோம் அப்படின்னு அறிவிப்புகள் வந்தவொன்னும் இருக்கும். இப்ப நம்ம போன திமுக ஆட்சியை பார்த்துருக்கிறோம், 2011 அதிமுக ஆட்சியை பார்த்துருக்கிறோம், 2006 ஆட்சியை பார்த்துருக்கிறோம். கலர் டிவி, 2 ரூபா அரிசி, அப்புறம் 1 ரூபா அரிசி. அதுக்கு முன்னாடி 1996 அந்த காலகட்டத்தை பார்த்துருக்கிறோம். 1989 பார்த்துருக்கிறோம். 89ல தான் அந்த இலவச கண் சிகிச்சை அப்படிங்கிறது, முட்டை போடுறது, இதெல்லாம் இந்த மாதிரி அறிவிப்புகள்னு இருக்கும். புதுசு புதுசா ஒன்று செய்வாங்க. நிறைய பேர் ஐடியா வச்சிருக்கிறவங்களாம் அரசை போய் சந்திப்பாங்க, அதை ஆலோசனை செய்வாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். இந்த கவர்மெண்ட் மொத்தமாவே அப்படி இல்லை. அதுதான் அவங்க ஒரு காரணம் வச்சிருக்காங்கல்ல. இப்ப அவங்க சொல்றாங்க திமுக ஆட்சி இது கஜானாவை மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, அப்படின்னா அதிமுக ஆட்சி கஜானாவில எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போச்சா? திமுக வரும்போது ஏதோ கொஞ்சம் விட்டு போயிருந்தாங்க. இல்லையே, திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.25 லட்சம் கோடி கடன். அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருந்தது, கொரோனா அப்படின்ற ஒரு பிரச்சனை. அது எதை நோக்கி நாட்டையே உலகத்தையே கொண்டு போகணும்னு தெரியாது. பங்குச்சந்தை வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, எல்லாமே வீழ்ச்சி. பத்திரப்பதிவு நடக்க பண்ணது, பிசினஸ் நடக்க பண்ணது, கடைகள் மூடி கிடக்குது, உற்பத்தி நின்று கிடக்குது, மொத்த வருவாயும் முடங்கி இருக்கிற ஒரு காலகட்டத்துல பொறுப்பு இருக்குது திமுக அரசு. தமிழ்நாட்டின் ஜிடிபின்னு தேசிய அளவில் சொல்றாங்களே, இது ஸ்டேட்டுடைய ஜிடிபின்னு வச்சுக்கலாம். ஜிஎஸ்டிபி 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது 7% இருந்து. அப்போ பெரிய வீழ்ச்சி. இதுல இருந்து நம்பிக்கையோட ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சிருக்குதே.
அது எப்படி சாத்தியமாச்சு? ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்க, அவங்க புதுசா வந்து அரசியல்ல ஏற்கனவே இருந்தவங்க, ஆட்சியில ஏற்கனவே இருந்தவங்க, அது அவங்களுக்கு ஒரு கட்சி experience ஆட்சியில இருந்ததுங்க. அதிகாரி தொடர்ந்து இருக்கிறவங்க தானே. இப்ப எந்த ஒரு ஆட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களே சிந்திச்சு செய்யறது இல்லை. அவங்க கொடுத்த வாக்குறுதின்னு ஒண்ணு இருக்கும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு அதிகாரிகள்ட்ட கேட்பாங்க. தலைமைச் செயலாளர் இருப்பார், முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் இருப்பார், ஒவ்வொரு துறை சார்ந்த முதன்மை செயலாளர்கள் இருப்பாங்க, அறிவுஜீவிகள் இருப்பாங்க, பொருளாதார நிபுணர்கள் இருப்பாங்க, பொருளாதார ஆலோசகர்கள் இருப்பாங்க. அவங்களை ஹையர் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மொத்தமா வரவு எவ்வளோ, மொத்தமா செலவு எவ்வளோ, இப்போ கூடுதலா நமக்கு எவ்வளவு தேவைப்படுது, இப்போ வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும், அதை திட்டமிடுவாங்க. இப்போ ஜெயலலிதா வந்து ஏன் வந்து மணல் குவாரி எல்லாம் அரசுடைமை ஆக்குனாங்க? மணல் அள்ளுறதுங்கிறது முன்னாடி தனியார் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா? அது அரசு கட்டுப்பாட்டுல ஏன் கொண்டு வந்தாங்க? அது முறைகேடு இருக்கு, இன்னும் அதுல வருமானம் அதிகமா இருக்கு அரசுக்கு அப்படின்னு தானே. முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வந்து மிக்சி, கிரைண்டர், இது அப்புறம் வந்து ஃபேன், டேபிள் ஃபேன் இதெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பணம் வேணும்ல, கூடுதல் வருமானம் வேணும். அப்போ என்ன பண்றது? மணல் குவாரி எல்லாம் அரசுடைமையாக்கு, அது மூலமா ஒரு யூனிட்டுக்கு 800 ரூபா விலை போடுங்க அப்படின்னா எவ்வளவு போகுது? அதுல இருந்து ஒரு ரெவன்யூ. சரி, இன்னொன்னு சொல்றேன். 2002 வந்து ஒயின் ஷாப்லாம் அரசுடைமையாக்குறாங்க. எதுக்காக? அதுல வருமானம் அதிகமா வருமானத்தை பெருக்குவதற்காக இல்லையா? அப்போ வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன செய்யணுங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்குது. இப்ப கலைஞர் வந்து 2006 ஆட்சிக்கு வரும்போது அவர் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்றதுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா சொன்னது. அதிமுக தரப்புல சொன்னது, நிச்சயமா இதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க வந்து நிலமற்றவர்களுக்கு 2 ஏக்கர் நிலம், அதுக்கப்புறம் வந்து 2 ரூபாய் அரிசி, வண்ண தொலைக்காட்சி பெட்டி, ஒவ்வொரு வீட்டுக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, இதெல்லாம் அறிவிச்சா இது செய்ய முடியாதுன்றதுதான் ஜெயலலிதாவுடைய ஆர்குமெண்ட். சரி, எப்படி செஞ்சாரு கலைஞர்? அப்ப அவங்க வந்த உடனே என்ன செய்யறாங்க? பத்திரப்பதிவுத்துறை அதுக்குள்ள போறாங்க. லேண்ட் வேல்யூ எல்லாம் எவ்வளவு இருக்குது? எல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வேல்யூஷன்ங்கிறது வந்து நிர்ணயிச்சது. இப்போ 5 லட்ச ரூபா லேண்டுக்கு வந்து அவங்க 50,000 ரூபாங்கிற மாதிரி மதிப்பு போட்டு அதுக்கு தான் பத்திரம் வாங்குறாங்க. அப்போ 5 லட்ச ரூபா விலை மதிப்பு, மார்க்கெட் விலை எவ்வளவோ அதுக்கு கொண்டுவாங்க. அப்படின்னும் போது அதுல ஒரு ரெவன்யூ வருது. இந்த மாதிரி ஒன்னொன்னுலயும் வருவாயை வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி அதன் மூலமாக எதையுமே அவங்க ரத்து பண்றேன். இப்போ திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் எதையாவது எம்ஜிஆர் ரத்து பண்ணியிருக்கிறாரா? இப்போ குடிசை மாட்டு வாரியங்கிறத அது ஒரு புதிய திட்டம் தானே. அதுக்கு ஃபண்ட் இல்லை. இவங்க சொல்லும் போது அதுக்கு முந்தைய காங்கிரஸ் கவர்மெண்ட், காமராஜர் கட்சி பெரிய விவாதம் நடக்குது. திமுக சொல்றதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாங்க. குடிசை மாட்டு வாரியங்கிறது சாத்தியமே இல்லை, எங்கேயுமே செஞ்சது இல்லை. சோசியலிஸ்ட் நாடுகளில் மட்டும்தான் அது நடந்திருக்குது. இது ஒரு கேபிட்டலிசம் இருக்கக்கூடிய நாடு, இது சாத்தியம் இல்லைன்னா. குடிசை மாட்டு வாரியத்தை கலைஞர் தொடங்கினார்ல, எம்ஜிஆர் அதை கண்டினியூ பண்ணார், ஜெயலலிதாவும் அதை கண்டினியூ பண்ணாங்க, எடப்பாடி வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்கல்ல. நியாய விலை கடைன்னு ஒரு திட்டம், நியாய விலை, அதுலதான் பெரிய பிரச்சனையாகுது. இந்திரா காந்தி கிட்ட நிதி கேட்டு சண்டையெல்லாம் ஆகுது. மாநில சுயாட்சிலாம் வந்து ஒரு சொல்றாரு, வரி போடுற உரிமைங்கிறது நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிதான் ஒரு சாராய கடையை பிப்ரவரியை திறக்கிறார். திறந்து இந்த நிதி பற்றாக்குறையை சரி பண்ணோடனே மூறார். அப்போ அதுக்கு ஒண்ணு ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாங்கல்ல. இப்ப இருக்கிற அரசுக்கு அந்த ஐடியா கொடுக்குற அதிகாரிகள் இல்லைன்றீங்களா? இல்ல இவங்க யோசிக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த திட்டங்களை அது அவங்கதான் பேசணும். இப்போ இவங்க என்னன்னா, அவங்க இப்போ கலைஞரோ அல்லது ஜெயலலிதாவோ ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது அது எப்படி நடைமுறை சாத்தியப்படுத்த முடியுங்கிற சிந்தனையோடு அதை செஞ்சாங்க. அவங்க முடியாது எதையுமே சொல்லலை, என்னெல்லாம் சாத்தியம் உண்டோ அதை பேசுறாங்க. அதில் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், எதுல எல்லாம் ரெவன்யூ டெவலப் பண்ண முடியும், அதுக்குன்னு அவர்களுக்கு ஆலோசகர்கள் இருந்தாங்க, பொருளாதார அறிஞர்கள் இருந்தாங்க. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து போய் விவாதிப்பாங்க. இவங்க என்னன்னா, அவன் 2000 சொல்றாங்களா, 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்கே எவ்வளவு சொல்லுது? 2000 ரூபா சொல்லுது. 2500 போட்டுக்க. சரி, இவங்க முதியோர்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க? 1200 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை 1500 மாத்திருக்கிறாங்க. இப்போ அப்படியா 3000 போட்டுக்கோ. சரி, அடுத்தது வேலையில்லா பட்டாதாரிகள், அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு வந்து 4000 ரூபா போட்டுக்க. இப்படி போட்டுக்கன்னு சேர்த்தா அது வருது, ஒரு பட்ஜெட்டுக்கு உரிய தொகை வருது. இப்ப இந்த பட்ஜெட் இப்போ நமக்கு வந்து 3,40,000 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா இதே அளவுக்கான நிதி தேவைப்படுது. யோசிச்சா இப்படி ஒரு இது விஷயத்தை செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருக்க முடியாது. அவங்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை, எப்படியாவது ஜெயிச்சிடணும். நம்ம திமுக அவங்க ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க, ஏடிஎம்கே அவங்க லிமிட் வச்சிருக்காங்க. முதல் முறை 10,000 ரூபாய் தருவேன்னு சொல்றாங்க ஏடிஎம்கே. ஆமா,
8,000 ரூபாய் கூப்பன் தருவேன்னு டிஎம்கே சொல்லுது. ஏன்னா எவ்வளவு சாத்தியன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆண்டதுனால அவங்களோட அந்த நிதி நிலைமையை தெரிஞ்சு அவங்க பேசுறாங்க. ஆமா, இவங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இவங்களுக்கும் ஆலோசனை சொல்றதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்திருப்பாங்க. விஜய் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ற மாதிரிலாம் நிலைமை இல்லை. காசு கொடுத்தா யோசனை சொல்வதற்கு கன்சல்டிங் தான், தப்புலாம் ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. அப்போ என்னன்னா அதீதமாக வாக்குறுதிகள் கொடுத்தாச்சு, நிறைவேற்ற முடியாததை சொல்லிட்டு இப்போ இது நிறைவேற்றுறது என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையை வெளிக்காட்டாம இருக்கிறதுக்காக தான் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்றாங்க. சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. இதே நேரத்துல ஒண்ணு சொல்றேன், 15ஆம் தேதி தாண்டியாச்சுங்கிறதுனால ஒண்ணு சொல்றேன். பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் ஆமா, எல்லாருக்கும் வந்துருச்சா? இல்ல வரல. எவ்வளவு பேர் குறைஞ்சிருக்குது? 30% குறைஞ்சிருக்குது. இதை குறைச்சிருக்கிறோம்னு சொன்னாங்களா? இல்ல, எதுவுமே சொல்லல. இவங்களுக்கு இந்த பக்கம் விஜய் கோட்டு போட்டுக்கிறாரு, இன்னைக்கு கோட்டு போடல, இன்னைக்கு நடந்து போனாரு, இன்னைக்கு பைக்ல போனாரு, இன்னைக்கு வேஷ்டி சட்டை கட்டிருக்காரு, இன்னைக்கு பட்டு வேஷ்டி சட்டை போட்டு வந்துருக்கிறாரு, சிரிச்சாரு, கார்ல விளையாடினாரு, காரை கலத்தி மாட்டினாரு, அப்புறம் ஒரு ஹாஸ்டலுக்கு போனாரு, உன்னிப்பா கவனிச்சாரு, பேசுறத கவனிச்சாரு. அவரு கவனிக்கிற மட்டும்தான், பேசுனது கிடையாது. சரி, ரைட்டு, அது அவர் பிரச்சனை. சரியா? இதுதான் இந்த வெறும் வாய்க்கு அவள்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி இதை கொடுக்குறாங்க. தினசரி ஊடகங்கள் மூலமாக இந்த மாதிரி செய்திகள் கொடுத்து சாப்பிடு, இந்தா சாப்பிடு சாப்பிடு, காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க, இந்தா நிலா மாதிரி இருக்கிறார், இந்த ஒரு ஐட்டம். அவர் சிரிப்புக்கு உலகம் அறிஞ்சாலும் பரவாயில்ல. ஆமா. ஸோ எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. ஒரு பொண்ணு அழுது, இன்னொரு பொண்ணு ஒரு மச்சானாரு, எங்களுக்கு மச்சானாருன்னு, இதை சாப்பிடுங்க. மக்களுக்கு சாப்பிட கொடுக்குறது இதை கொடுக்குறாங்க. 1000 ரூபாயை பிடிங்கிட்டாங்க. சரி, இந்த 30% ஏன் பிடுங்கினாங்க? அவங்க எந்த காரணமும் சொல்லலையே. இப்போ காரணம் சொல்லலை. இது போல மின் கட்டணம் உயர்த்தி இருக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. சரி, இவங்க சொன்னது என்னது? 200 யூனிட் ஃப்ரீ. ஆமா. அப்படின்னா மின் கட்டணம் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தவர் 500க்கு வந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 999 வந்திருக்கணும். எல்லாருக்கும் டபுளா இருக்கு, ட்ரிபிளா இருக்குது. ஒருத்தங்க 4500 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ 15,000 வந்துருக்குதுன்றாங்க. இன்னொருத்தவங்க 3000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தோம், 8000 ரூபாய் வந்துருக்குது அப்படின்றாங்க. 2 மடங்கா 3 மடங்கா கட்டணம் உயர்ந்திருக்குது. இதை பத்தி மக்கள் பேசுறாங்களா? இல்லையே. இல்ல, இதை பத்தி திமுக ஆதரவு சேனல்கள், சன் டிவி, அவங்க போய் எடுத்து போடுறாங்க. அது மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். வேற ஊடகங்கள் எல்லாருமே விஜய் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. விஜய்க்கு முன்னாடி போறாங்க, அல்லது பின்னாடி போறாங்க, அல்லது சைட்ல போறாங்க. சைட்ல வகையா போட்டா எடுத்து சாப்பிட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நுகர்வு, நான் வேற ஒன்று சாப்பிடணும்னு தப்பா எடுத்துக்க வேண்டியது இல்லை. மக்கள் நுகர்வதற்கு என்ன வேணும், இந்த மக்களுக்கு இவ்வளவு போதும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு சாப்பிட கொடுத்தா போதும், இந்த அவள் குறிச்சிக்கோ, இந்த நெல் குறிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியை கலைப்பாங்களா மாட்டாங்களா? ஆட்சி கலைக்கு சதி நடந்ததா? யாரெல்லாம்? செந்தில் பாலாஜி கைது செய்ய மும்முரம், ஏவா வேலுவை கைது செய்யறதுக்கு மும்முரம். அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து தூக்கிட்டே வந்துட்டாங்க. அப்புறம் அவர் வெளியே போனாங்க. இந்த செய்திகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, நாங்க விக்டிம் சொல்லிட்டு இருக்கிறான். யார் அழணும்? எடப்பாடி அழணும். 7 எம்எல்ஏ இழந்திருக்கிறார். ஆமா. ஒவ்வொரு சனிக்கிழமையானா கும்பலா லீவ் விட்டுருக்காங்க. ஆமா, நீங்க அந்த இளநிய கயிறு கட்டி இழுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்ல அழணும். அவர் சவால் விட்டு கலாய்கிறாரு. திமுக ஜெயிச்சிருவோங்கிற அதீத நம்பிக்கையில இருந்தாங்க. 180, 190, 200 தொகுதி அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க அழணும், அவங்க ஒப்பாரி வைக்கணும். அவன் அமைதியா இருக்கிறான். அதிகாரத்தை பிடிச்சிட்டு ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஐயோ அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மோசடி. தோத்தம் வளரணும், வாய்ப்பு மறுக்கப்பட்ட வளரணும், கட்சியை பறிகொடுத்தவன் வளரணும், எம்எல்ஏ பறிகொடுத்தவன் வளரணும். சீமான் ஒருத்தர் இருக்கிறார். அவரெல்லாம் என்ன பண்றது? டெபாசிட் வாங்க முடியாம போனவர். டெபாசிட் வாங்குறது மட்டும் இல்ல, 8% 4% கீழே போயிருச்சு. 3.99. அவர் ஒப்பாரி வச்சு அழணும் தினசரி. நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க, நீங்க விக்டிம் கார்டு எடுக்கிறீங்க, நீங்க பாதிக்கப்பட்டவன்றீங்க. நாங்க ஐயோ அண்ணா, விஜய் அண்ணா, நீங்க அழாதீங்கன்னா, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம்ண்ணா, நீங்க அப்படியே கோட்டு சூட்டு போட்டு வாங்கண்ணா, நாங்க சைட் அடிக்கிறோம்னாங்கிற மாதிரி இருக்குது. இல்ல, இது ஏற்கனவே ஒருத்தருக்கு நடந்திருக்கு.
ஆனா எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, ஏன்னா எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா அவருக்கு ஓரம் போயிட்டாரு. இப்ப இதே செட்டப் இவர் பண்ணும்போது இப்ப ஜனங்களுக்கான தேவைகளை சந்திக்கிறதுக்கோ இல்ல அவங்களுக்கான என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரணும்ன்றதை விட்டுட்டு இவங்க திரும்ப திரும்ப இப்படி செய்யறது இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியும் இது எங்க கொண்டு போய் நிக்க இருக்கு. இல்லைங்க, இப்போ சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று ஆடம்பரமா அறிவிச்சிங்க முதல் நாளே. அப்படியே நான் ஜோசப் விஜய் ஆகிய நான் அவ்வளோலாம் இல்லைங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுங்க அப்படின்றாரு கவர்னர். அன்னைக்கு அப்படி பண்ணீங்கல்ல, சிங்கப்பெண் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாரு, 200 யூனிட் கையெழுத்து போட்டாரு, 200 யூனிட் கையெழுத்து போட்டது காலி. சிங்கப்பெண் திட்டம் என்னாச்சு, சிங்கப்பெண்ணுக்கு பாதிப்பு, பாலியல் தொல்லை கொடுத்தாரு ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அவர் ப்ரொமோஷன் நிறுத்தி வச்சிருக்காங்க. அவர் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கணும், ப்ரொமோஷன் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அவருக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. சிங்கப்பெண்ணுக்கு பாதிப்பு. இன்னொரு இடத்துல ஒரு சிங்கப்பெண் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி போதை பயன்பாடு உள்ள இளைஞர்களால் எனக்கு வந்து டார்ச்சரா இருக்குது, உதவிக்கு வாங்க அப்படின்னு காவல் நிலையத்துக்கு 100க்கு போன் பண்ணி 100ல இருந்து வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப சிங்கப்பெண்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தினசரி செய்திகள் வருது. பெண்கள் கொல்லப்படுறாங்க, முதியவர்கள், இளையவர்கள், நடுத்தர வயதுடைய பாகுபாடே இல்லை, கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, அடிச்சு கொள்றாங்க, பொது இடத்துல கொலைகள் நடக்குது. டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு முதிய பெண்ணை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கண்டக்டர் வந்து ஒரு 13 வயசு பெண்ணை ஒரு குழந்தை அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தி வருது. எங்கேயுமே சிங்கப்பெண்ணை காணும். ஸோ சிங்கப்பெண் ஃபெயிலியர். 200 யூனிட் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, அது மோசடி. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போதே மோசடி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சிங்கப்பெண் திட்டமும் மோசடி தான். அவங்க சொல்லியிருக்கிறது மொத்தம் 22 பேர் தான். 22 பேர் என்ன புரட்சி பண்ணிடுவாங்க, 2500 பேர் ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி யாரையும் ரெக்ரூட் பண்ணலையே. அதான் இப்போ அது அந்த காவலர்கள் இதுவே வந்து ஒரு வருஷம் தள்ளி வச்சுக்கிறாங்கன்னு உதயநிதி வந்து இப்போ இல்ல எதனால தள்ளி வச்சாங்க, ஏன் தள்ளி வச்சாங்க, ஏன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணா என்ன, நீங்க சிங்கப்பெண் படைக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா, போதுமா? இல்லையே, 2 பேர் ஒருத்தர் அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெண்கள் சம்பந்தமான வழக்குகளை ஸ்டேஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. நீங்க நேரா வந்து மகளிர் காவல் நிலையம் போயிருங்க, ஏன்னா அது தொல்லை எங்களுக்கு, அங்க போயிருங்கன்றாங்க. அது ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 1ஓ 2ஓ இருக்கும். அப்போ அங்க அது இப்போ மேட்டுப்பாளையத்துல ஒண்ணு இருக்குது, மேட்டுப்பாளையத்தை சுத்தி எங்க அங்கதான் வரணும் இல்லையா, அது மேட்டுப்பாளையம் தாண்டி காரமடைக்கு வரணும். இது போல கோவையிலுக்கு போகணும், அல்லது கோவைக்கு இடையில இருந்ததுன்னா நீங்க கோவைக்கு போகணும், அல்லது மேட்டுப்பாளையம் வரணும். இந்த பக்கம் 15 கிலோமீட்டர், அந்த பக்கம் 15 கிலோமீட்டர், அல்லது 30 கிலோமீட்டர், அல்லது 20 கிலோமீட்டர். இப்படி போகணும்னா சாமானியர்கள் தினசரி இப்படி போயிட்டு அலைய முடியுமா? சரி, சிங்கப்பெண் படை என்ன செய்யும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? இல்ல, எதுவுமே இல்லை. அப்போ இதுவும் போங்கு. நான் ஃபெயிலியர்னு சொல்றதுங்கிறது ஒரு திட்டமா ஃபெயிலியர்னு சொல்றேன்னு தவிர மற்றபடி ஏமாற்று. சரி, வேற என்ன செஞ்சிட்டீங்க? குடும்ப தலைவிகளுக்கு 2500 கொடுத்துட்டீங்களா? இல்ல, தரும், அதுக்கான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. ஆய்வுகள் என்ன ஆய்வுங்க இல்லைங்க, ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆய்வு மறுசீரமைப்பு அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஏன் நீங்க 30% குறைச்சிங்க? நான் அந்த திமுக மாதிரி தீய சக்தி, திமுக மாதிரி நான் ஏமாத்த மாட்டேன், அவனுக்கு தர மாட்டேன், இவனுக்கு தர மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் கொடுப்பேன், அப்படிதான் நீங்க சொன்னீங்க. ஆமா, நீ மின்சாரத்துக்கு 200 யூனிட் சொல்லும் போதும் இதே சொன்னீங்க. ஆமா, எல்லாருக்கும் 200 யூனிட். ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டீங்க, 500 யூனிட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. இப்ப நீங்க இந்த யதார்த்தத்துல 500 யூனிட் தான் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா? எல்லார் வீட்லயும் எல்இடி டிவி இருக்குது, ஏசி இருக்குது, லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது. முக்கால்வாசி பேரை கழிச்சிட்டீங்களே, ஏமாத்திட்டீங்கல்ல. அப்ப இங்க எல்லாமே என்னன்னா எப்படி ஏமாத்துறது இதைத்தான் யோசிக்கிறாங்க. அப்போ அது முடியல, அதுலயும் ஃபெயிலியர். ஏதோ ஒண்ணு செய்யற மாதிரி நாடகம் போடுறாங்க, அதை அறிவிச்சுட்டா இதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியில் செய்த விஷயங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்தாங்க. அதை இவங்க டிஎம்கே ஐடிவிங்க எடுத்து உடைக்கிறாங்க. இது எங்க ஆட்சி காலத்துல பண்ணது. இது மாதிரி கோயம்புத்தூர் கரூருக்கு போகும்போது அங்க ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க போறேன் அப்படின்னாரு. தொடங்கி வைக்கிற போறேன்னு அறிவிச்ச உடனே இவங்க இது ஏற்கனவே ஸ்டாலின் காலத்துல போட்ட திட்டம் கையெழுத்தாயிருச்சு, நாடகம் போடாதீங்க, நகவர் நிறுத்திட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் திருட முயற்சி பண்ணாங்க, அம்பலமாயிட்டாங்க. புதுசா ஒண்ணு செய்யறது அப்படிங்கிறதுக்கும் ஏமாத்திட்டாங்க. நீ வேற என்ன செஞ்சுட்டீங்க? இல்லை அவங்களை எதுக்கு ஆதரிக்கணும்னு கேட்குறேன். நாங்கள் என்ன பலன் அடைஞ்சிட்டோம்? பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க, அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. குழந்தைகள் பாதுகாப்புன்னு சொன்னீங்க, எல்லாம் உங்கள் துறை, உங்கள் டிபார்ட்மெண்ட் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய போதையிலிருந்து மீட்பேன் அப்படின்னீங்க, இளைஞர்களே போதை இதில் இது பண்ணுறோம். உங்கள் கட்சிக்காரன் தான் அதிகமாக விற்கிறது, மாற்றுறது அதிகமாகவே டிவி. ஆமாம், இதில் நீங்கள் நிறைய பேருக்கு கேஸ் போட்டுட்டு அப்படி விட்டுறீங்க. ஆமாம்,
அதுல கூட இப்போ ஒருத்தர் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்துருக்காரு. அது உங்க டிவிக்கு காரங்கிறதுனால நீங்க அடிச்சிருக்கீங்க. அப்படி அவர்கிட்ட லஞ்சம் கேட்டு பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட லஞ்சம் கேட்டுக்கிறாங்க, அதை வீடியோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க விசாரணைக்கு கூப்பிட்டு வர முடியாதுன்னு உடனே அவங்க டீமா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போய் போனை பறிமுதல் பண்ணணும் அப்படிங்கிற வகையில அவரை உள்ள வச்சு அடிச்சிருக்கிறாங்க. நீ போலீஸை மிரட்டுவியா அப்படின்றதுக்கு தான் அந்த அடி. அப்போ அது எதுக்கு நடந்திருக்குது? அவர் ஒரு 200 கிராம் குட்காவை வச்சிருந்தார். 200 கிராம்னா என்ன, 4 ஆன்ஸ் பாக்கெட்டு. சரி, உங்க கட்சிக்காரர் ஒரு ஈரோட்ல 800 கிலோ கார்ல வச்சு கடத்தி கொண்டு வந்தார் இல்லையா குட்கா, அவர் விட்டாங்கல்ல சொந்த ஜாமீன்ல ஸ்டேஷன்லயே நீ கொடுத்துட்டீங்க. அவ்வளோ அடிச்சுட்டு வந்தவன பாதுகாப்பா அனுப்பி வச்சுட்டு இவனை ஏன் அடிச்சிங்க? அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க சார் நீங்க சொன்னீங்க 1 மாசமா நான் விற்கிறது இல்லைன்றான். அவ்வளவுதானே. ஆனா அவன் யாருமே மிரட்டினதை வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். இதுக்காக பழி வாங்கியிருக்கிறான் அவங்க காவல்துறை. சரி, உங்க காவல்துறை நீங்க வந்து தினசரி கண்காணிப்பு வச்சிருக்கிறீங்களா? காவல்துறை கூப்பிட்டு மாநில அளவுல ஒரு மாநாடு நடந்தா இல்லையா, கலெக்டர் மாநாடு, காவல்துறை மாநாடு எல்லாம். என்ன சொன்னீங்க? அதிகாரிகளுக்கு சுதந்திரம் வழங்கிவிட்டேன், காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்கிவிட்டேன், நீங்க சுதந்திரமா முடிவெடுக்கலாம், சுதந்திரமா வேலை செய்யலாம் அப்படின்ட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணுங்க, நான் தலையிட மாட்டேன், நீ என்னமோ செஞ்சுட்டு போங்க, என்ன சொல்லப்படாதீங்க, 6 மணிக்கு மேல போன் எடுக்க மாட்டேன். சும்மா வந்து உளவுத்துறைங்கிற பேர்ல வந்து தினசரி கிசுன்னு ஏதாவது சொல்றது, காலையில ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க ஏதோ ஒரு ஊர் சொல்றீங்க, ஏதோ ஒரு பேர் சொல்றீங்க, எதுவும் எனக்கு புரியல. என் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிக்கிங்க, நீ அவனை ஏதாவது சொல்லி அனுப்பி கொடுப்பா. இல்ல, நான் கிண்டலுக்கு சொல்றேன், யதார்த்தத்தில் என்னதான் நடந்திருக்கும்? நீங்க அப்படி உளவுத்துறை தகவல் வச்சு ஏதாவது தடுத்திருக்கீங்களா, செஞ்சிருக்கீங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இல்ல, எதுவுமே இல்ல. காவல்துறை அஸ்ராகாருக்கு வந்து ஒரு நான் மத்திய அரசு பணிக்கு போறேன்றாரு. ஏன் இல்ல, அவரு மட்டும் இல்ல, பல பேர் ரிசைன் பண்றாங்க, வாடான்னு திருப்பி கொடுக்குறாங்க. சின்சியரான போலீஸ். அஸ்ராகாருக்கு இது பத்தி இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது என்ன? அவர் வந்து அரசின் ஆளு, அரசு என்ன சொல்லுதோ அது செய்வார். சின்சியரா அது சட்டத்துக்கு உட்பட்டு செய்வாரு. அவருக்கு என்ன அதிருப்தி? நேர்மையான அதிகாரி, அவருக்கு என்ன அதிருப்தி இருக்க முடியும்? உளவுத்துறையுடைய தலைவருக்கு என்ன அதிருப்தி இருக்க முடியும்? எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானே, சொல்றதுக்கே முடியலப்பாங்கிறது தானே. யாருக்கிட்ட போய் சொல்லுவாரு அப்புறம்? இப்போ இங்க என்ன நிர்வாகம் நடக்குது, எதுல நிர்வாகம் நடக்குது, ஏதாவது நமக்கு தெரியுதா? சரிங்க, மின்சாரத்துல பெரிய பிரச்சனை உங்களுக்கு, போன கவர்மெண்ட் சரியில்லை. சரி, நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? போன கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? டெண்டர் ரத்து. அப்புறம் மெட்டீரியல் இல்ல, கரண்ட் இல்லைன்றீங்க. பீஸ் கேரியரை ஒரே ஒரு நாள் பிடிங்கிட்டு போனதுனால எங்களுக்கு 60 நாளா கரண்ட் இல்லை. 60 நாளா கரண்ட் இல்லை. சரி, அப்படி என்னப்பா நீங்க விசேஷமா ஆட்சி பண்ணிட்டீங்க? ஏதோ ஒரு வகையில வந்து எங்களை வந்து திருப்திப்படுத்துற மாதிரி பொதுமக்களை என்ன விட்டுருங்க. நான் ஒரு பத்திரிகையாளர், நான் என்ன விட்டுருங்க. பொதுமக்களை திருப்திப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு இது சொல்றேன். பூந்தமல்லியில அங்க வந்து ஒரு நீர்நிலை, அதுல வந்து குடியிருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற சொல்லி கோர்ட் ஆர்டர் எப்போ வந்தது? டிஎம்கே பீரியட்ல வந்துருச்சு. டிஎம்கே அவங்க வெளியேற்றிட்டாங்களா? இல்லை. ஆனா நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். அவங்க செய்யலை, தெரியும், அவங்களுக்கு தெரியும். காவல்துறையை வந்து கோர்ட்டு கூப்பிட்டு கண்டிக்கும், கண்டிப்பா செஞ்சிடறோம் சார் அப்படிம்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, தெரியும் அவங்களுக்கு, பாவம் சாமானிய மக்கள், ஏழை மக்கள் அப்படின்னு தெரியும். நீங்க காவல்துறையிட்டு வந்துருச்சு, இப்ப நீங்க காவல்துறையை நீங்க உங்க சுதந்திரமா செயல்படுங்கன்ட்டீங்க. அவன் என்ன பண்றாங்க? ஜேசிபி தூக்கிட்டு போய் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நடந்ததா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? அண்ணா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம்னா, விஜய் அண்ணா வாங்கண்ணா காப்பாத்துங்கண்ணான்றாங்க. இடிக்க சொன்னதே அவர் தான். இடிக்க சொன்னது அண்ணாதான். இடிச்சு தள்ளிட்டாங்க. அது இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில நேத்து நடக்கிற விஷயங்கள், விவசாய நிலங்கள்ல அந்த பயிர் போட்டுக்கிறாங்க, அது மேல ஜேசிபி விட்டு ஏத்துறாங்க. போன எனக்கு இந்த ஜென்மத்துல நான் வந்து விவசாயம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயம் பிறக்கிறேன் அப்படின்னாரு. அது விவசாயம் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு லேண்ட் வாங்கி விவசாய நிலம் வாங்கி விதைச்சிங்கன்னா நீங்க விவசாயி ஆயிடலாம். அதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. மறுநாளே நினைச்சா அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு உடனே செய்யலாம். காலையில இடத்த வாங்கி சாயந்தரம் விவசாயம் பண்ணிடலாம். அது இருக்கட்டும், விவசாய நிலத்துக்குள்ள ஜேசிபி விட்டு இறக்குறாங்களே, ஒரு நல்ல விவசாய மதிக்கக்கூடிய ஒருத்தன் செய்யக்கூடிய செயலா இது? அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. 60 வருஷம் குடியிருந்த நிலம்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது, அந்த வீடியோவும் பாக்குறோம். சரி, அப்படி என்ன நீங்க விசேஷமா செஞ்சுட்டீங்க? அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நான் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்க போகும்போது அவங்க சொன்னாங்க, மீண்டும் திமுக வந்துட்டா அந்த இடத்த காலி பண்ண சொல்லிடுவாங்களோ எனக்கு பயமா இருக்குது, அதனால நாங்க டிவி கேக்கு போடுவோம் அல்லது ஏடிஎம்கே போடுவோம். நாங்க என்னவோ கடைசியில மொத்தமா டிவி கேக்கு போட்டாங்க. போட்டதுனால இடிச்சே தள்ளிட்டாங்க. அவங்க வந்தாச்சு, டிவிக்கு அண்ணா வந்தாரு,
குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை, நாங்க ரோட்ல நிக்கிறோம்னா தெருவுல நிக்கிறோம்னா காப்பாத்துங்கன்னான்றாங்க. வயசான கிழவி சொல்றாங்க. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியாது. அண்ணன் வந்து கார் வச்சு விளையாடிட்டு இருக்கிறார், ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் பட்டு வேஷ்டியில பட்டு சட்டையில வரலங்கிறது தான் இப்ப எங்களுக்கு பிரச்சனையா? அவரு எதுக்குமே வரமாட்டேன்றாங்க பிரச்சனை. இப்ப அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீதி வேணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்று இடமா வேணும்ல. இப்போ திமுக ஆட்சியில இந்த மாதிரி இடிச்சிருக்கிறாங்க. இடிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க பில்டிங் கட்டி இருக்கிறோம், ஒரு இடத்துல ஒரு அலாட் பண்ணிருக்கிறோம், நீ அங்க போங்கன்னு சொல்லி இடிப்பாங்க. ஆமா சரியா? அங்க போங்கன்னு சொல்லி அடிப்பாங்க. அப்போ அதுல ஒரு 10 பேர் உட்காந்துட்டு எங்களுக்கு இது அலாட் ஆகல, எல்லாம் அவங்களே எடுத்துட்டாங்க, ஆளுங்கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துட்டாங்க, எங்களை வந்து விட்டுட்டாங்க, நான் ஏடிஎம்கே காரங்கிறத விட்டாங்க. சரி அப்படியா, சரி உங்களுக்கு நீ இந்த பக்கம் போங்க. அதுக்கு ஒரு ஒரு முடிவு வந்துதா இல்லையா? இல்ல அவருதான் கரூருக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் திமுக மேல பழி போட்டுன்னு வர்றாரு. அவருதான் இப்போ டிவிக்கே ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்கள்ல தொடர்ந்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, வாக்குறுதியா கொடுத்தாரோ, நான் வந்தா லஞ்சம் இருக்காது, நான் வந்தா வந்து பெண்களுக்கு சேஃப்டி இருக்கும், என் கட்சிக்காரன் அந்த உடனே ஆக்ஷன் எடுப்பேன், யாரும் என் ஆட்சியில வந்து தப்பு செய்ய முடியாது அப்படின்னு கிளீன்ன்ற மாதிரி பேசினாரு. இப்போ தொடர்ந்து ஆட்சி வந்தது வந்து குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் டிவிக்கே கட்சி இல்லைன்னா அவர்கள் அமைச்சர்கள் மீது தான் தொடர்ந்து வருது. எம்எல்ஏ சரவணன் மேலதான் முதல் குற்றச்சாட்டு வருது. ஆமா இல்லையா? எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இந்த தப்பு நடக்குது. அவங்க பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி விஷயம் வந்தாச்சு. ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுத்துட வேண்டியதானே? புகார் சொல்ல பெண் மீது நடவடிக்கை. ஆமா, இன்னைக்கு வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 800 பேர் நியமிச்சிருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. பொதுச் செயலாளர் மேல மட்டும் இல்ல, அவர் அமைச்சரும் கூட. ஆமா இல்லையா? அப்ப ஆட்சியில் இருக்கிறாரு, உங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கிறார். உங்களுக்கு வலது பக்கம் புஷி ஆனந்த், இடது பக்கம் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா. சரியா? ஒரு ரைட் ஹேண்டு, ஒரு லெப்ட் ஹேண்டு. ரைட் ஹேண்டு பார்ட்டியை பார்த்துக்கோ, இவங்க வந்து வேற பிசினஸ், இந்த மாதிரி வருவாய் செலவினங்களை பார்த்துக்குவாங்க. ரைட்டு லெப்ட்லாம் இருக்குது. இவங்க மேலதானே புகார்கள் வருது. அதனால வந்து புகார் சொல்ற ஆட்கள். ஆனா அவர் ஞான சௌந்தரின்னு ஒரு வழக்கறிஞர் இது புகாரா சொல்றாங்க, நீ நடவடிக்கை எடுக்கல. புஷி ஆனந்த் தரப்புல இருந்து நம்மளே இதை பேட்டி எடுத்து போட்டுக்கிறோம். புஷி ஆனந்த் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புறாங்க. உயர் நீதிமன்றத்துல வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த ஆடியோ இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. அதுல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நிர்மல்குமாருக்கு ஒருக்குமான பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆள்லாம் ஒரு போடல அப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம், இவங்க ஒரு பக்கம் வசூல் பண்ணிருக்கிறாங்க, அவங்களை கழட்டி விட்டு அவர் ஒரு ஆளுகளை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. அவங்களுக்குள்ள முரண்பாடு. ஆனா கரூர்ல பேசும்போது என்ன சொன்னாரு, யாருன்னா உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா ஏன் கேட்டோம்னு சொல்லுங்க, அண்ணன் இருக்கிறேன், தம்பி இருக்கிறேன்னு பேசினாரு. அப்படியே சொன்னாரு. லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாது சொல்லுங்க. கொடுக்க முடியாது அதுக்காக சொன்னாரு. கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, சொன்னா சொல்லிட்டா விட்டுருவாங்க. அப்படிதான் பேசுறாரு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த வாரம் முழுக்க ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. ஆட்டோக்குள்ள நிக்குது. நீ எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போனாலும் சரி, ஆட்டோலாம் வரிசையா நிக்குது, மொத்தமா நிக்குது. எதனால? இப்ப அவன் போராட்டம் பண்ணதுனாலயா? இல்ல, அதுக்கு 20,000 வாங்கணும். அதுக்காக இப்ப ரவுண்ட் சிகுன்ஸ் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்றாங்க இல்லையா? சரி, அது முடியட்டும். ஓகே, இந்த வாரத்தோட முடிச்சிருவாங்க, ஃப்ரெஷ்ஷா திங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. நீங்க எங்க ஒளிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே பதவி போடுறதுக்குன்னு காசு வாங்கிட்டு தான் பதவி போட்டீங்க. 20 லட்சம் 30 லட்சம் காசு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சரி, எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுக்கும் போதும் இதே பிரச்சனை வந்தது. கோடி கணக்குல கம்ப்ளைண்ட். அதுவும் விமர்சனங்களுக்கு. அவங்க உங்க கட்சிக்காரங்களே சொன்னாங்க, 40 லட்சம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, காசு வாங்கிட்டு சீட்டு தரல. உங்க கட்சிக்காரங்க சொன்ன புகார், நான் போய் சொல்லல. அப்ப இதுவே ஊழல் தான். சரி, இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காந்தி மாதிரி ஒரு வேஷ்டி மட்டும் கட்டிட்டு கம்பம் பண்ணிட்டு போவாங்களா? அப்போ அந்த தூய அரசியல், நான் வந்து மத்தவங்கள அது எல்லாமே நடிப்பு. அண்ணன் படத்துல இன்னொரு படம் இது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல இல்லையா, அதுக்கு பதிலாக இது ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஜனநாயகம் கூட சொல்லிடுறாங்க, நல்ல வரவேற்பு தரணும், தியேட்டர்ல அலங்காரம் பண்ணணும், நல்லா பண்ணுங்க, படத்தை ரிலீஸ். அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல, எல்லாரும் பார்த்து காரி துப்பியாச்சு. இப்ப அதெல்லாம் புதுசா ரிலீஸ் பண்ணி அப்படி இல்ல, அவங்களுக்கு அதை வச்சு வசூல் பண்ணணும். ஏங்க அது ப்ரொடியூசருக்கு ஒரு பதவி கொடுத்தாச்சு இல்ல, ப்ரொடியூசருக்கு பதவி கொடுத்தாச்சுங்கிறது மட்டும் இல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி முதல் நாள் முதல் ஷோக்குன்னு 3000 முதல் 5000 வரை வசூல் பண்ணிருக்கிறாங்க. எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது படம் இன்டர்நெட்ல வர்றதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த அறிவிச்சாங்க இல்லையா? அறிவிச்சு தியேட்டர்ல எல்லாம் டிக்கெட் புக்கிங் ஆச்சு இல்லையா? டிக்கெட் புக்கிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனா முதல் நாள் முதல் ஷோக்குன்னு ஒரு இதை வந்து ரசிகர் மன்ற ஷோன்னு சொல்லுவாங்க. அது ரசிகர் மன்றத்துல இருந்து மொத்தமா வாங்கிடுவாங்க. வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரசிகர்கிட்ட வித்துருவாங்க.
முதல் நாள் முதல் ஷோ பார்க்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அதுக்காக 3000 கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள் 5000 வரைக்கும் காசை கொடுத்த எல்லாருக்கும் நாமம். இப்ப மறுபடியும் அதே பசங்க இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்ப மறுபடியும் அடுத்த வசூல் பண்ணுவாங்களா, வசூல் பண்ணவனுக்கு டிக்கெட் கொடுப்பாங்களா, அது சர்ப்ரைஸ். அது கிளைமேக்ஸ்ல தெரியும். இல்ல இந்த வாட்டி எத்தனை தியேட்டர் ஓடி போகுதுன்னு தெரியலையா. ஏற்கனவே ஒரு ட்ரீசர் போட்டதே அவங்க ஆட்சியில இல்லாத போதே அலப்பறை பண்ணுவாங்க. இப்ப ஆட்சியில வந்தாச்சு என்ன பண்ணுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. சரி என்னவோ அது அது அவங்க பிரச்சனை. என்ன அது ஒரு சினிமா, அதை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போறாங்க, ஆர்வம் பார்த்துட்டு போறாங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லை, நமக்கு மக்களை பாதிக்கிற பிரச்சனை இருக்குது. நம்ம அதை பார்க்கும்போது எல்லா துறையும் முடங்கி கிடக்குது. ஏதோ ஒன்று ஆக்டிவா செஞ்சுட்டாங்க. இப்போ 717 ஒயின் ஷாப் வந்து மூடியாச்சு, உத்தரவு போட்டாச்சு, நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்க அரகோணம் வேற ஒயின் ஷாப்பே இல்லாத ஒரு நகராட்சி அப்படின்னு நல்லா வந்து பெருமையா சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, மறுநாள் திறக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் டிஎம்கேல இருந்த ஒரு பார் வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு, இப்போ அவர் வந்து இப்போ டிவிகே மாட்டாரு, அப்போ பார் மறுபடியும் திறக்கிறாங்க. நீங்க வச்சுக்கலாம். ஆமா, ஏடிஎம்கேல இருக்கிறாருங்க, அப்போ க்ளோஸ் பண்ணு, இப்போ டிவிகே வந்துட்டாருங்க, ஓபன் பண்ணிக்கோ. இப்படி நடக்குது. ஆமா, அப்ப வருவாயை பெருக்குவதற்குன்னு ஒண்ணு செய்றீங்க நீங்க. போதை இல்லா தமிழகம், அதுக்கு மராத்தான் ஓடினாரு அண்ணா, வந்து கண்ணாடி போட்டிருந்தாரு, ரொம்ப அழகா இருந்தாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இத்தனை கிலோமீட்டர் ஓடணும்? 3 கிலோமீட்டர் ஓடினதே இல்ல. சரிங்க, 3 கிலோமீட்டர் ஓடினீங்க, இப்ப எதுக்கு எக்ஸ்ட்ரா பாரு? எதுக்கு எக்ஸ்ட்ரா பாரு? அப்புறம் நான் மூடிட்டேன்னு ஏன் சொல்றீங்க? சரி நீங்க மூடினீங்க இல்ல, மூணு என்ன நடந்துச்சு? பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ல கூட்டம் கூடிச்சு. ஆமா இல்லையா? வந்தா 10 நிமிஷத்துல வாங்கிட்டு உள்ள போயிடுவான் அல்லது வீட்டுக்கு போயிடுவான். இப்போ 2 மணி நேரம் காத்து கிடக்குறான். அங்க அடிதடி சண்டைலாம் வருது, தகராறு நடக்குது, டிராபிக் ஜாம் ஆகுது. அப்படி என்ன நிர்வாகம் பண்ணிட்டீங்கன்னு கேக்குறேன். ஏதாவது ஒன்னாவது ஒழுங்கா இருக்குதா? அப்ப நம்ம 2021 கொரோனா பீரியட்ல பொறுப்பு இருக்குது டிஎம்கே கவர்மெண்ட். நம்ம அதை பார்த்துருக்கிறோம், எவ்வளவு எஃபிசியண்டா அதை கையாண்டாங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம் இல்லையா. எதிர்கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க, கம்முன்னு இருந்தாங்க. நான் ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, சும்மா வாயெடுத்து பேசினா கூட ஜனங்க நம்ம கிட்ட கோச்சிக்கிறாங்க. ஏன்னா அதை போன கவர்மெண்டோட இந்த கவர்மெண்ட் நல்லா சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை போய் குறை சொல்றீங்கன்னு திட்டுறாங்க. அதனால அண்ணா வந்து கம்முன்னு இருக்க சொல்லியிருக்கிறாரு. அவர் 6 மாசமா கம்முன்னு இருந்தாங்க. அந்த பேனா சிலை வைக்கிறேன் போதுதான் வெளியே வராரு, படம் எடுத்துட்டு வராரு வெளியே, வச்சா உடச்சிருவேன் அப்படின்னாரு. அதை மதிச்சு அவங்களும் பேனா சிலை வைக்கல. அது வரைக்கும் அந்த 6 மாசங்கிறது சிக்ஸர் சோசியல் மீடியாவில் இதன டிஸ்கஷன் நடந்தது. ஆமா கண்டிப்பா. ஜெயரஞ்சனை உள்ள கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அப்புறம் பொருளாதார அறிஞர்கள், ஜனகராஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நீரியல் நிபுணர், நீர் மேலாண்மை துறையில, அவரை உள்ள கொண்டு வராங்க. உள்ள கொண்டு வந்து அந்த இதெல்லாம் ட்ரைனேஜ் எப்போ எவ்வளவு வெள்ளம் வரும், நம்ம ஆபீஸ் பக்கத்துல எவ்வளவு தண்ணி தேங்கும், நான் அந்த ரோட்ல நடக்க முடியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா மழை பெஞ்சதுன்னா 2 நாள் தண்ணி, 3 நாள் தண்ணி நிற்கும். பெரிய மழை வந்துச்சுன்னா 1 வாரம் 10 நாள் தண்ணி நிற்கும். கெட்டு நார ஆரம்பிச்சிடும், நடந்து போனோன்னா கால் புண்ணாயிரும். இப்போ மழை நின்ன 1 மணி நேரத்துல தண்ணி போயிருது. இதை யார் செஞ்சது? போன கவர்மெண்ட் செஞ்சாங்க. அந்த வேலையை தொடங்கினாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கொரோனா பிரச்சனைகளை முதல் கவனம் கொடுத்தாங்க, அடுத்தது உடனே இதுல கவனம் கொடுத்தாங்க. நீங்க அப்படி ஏதாவது சொல்றது, இப்ப அடுத்த மழைக்காலம் வரப்போகுதுங்க. ஆமா, அதுக்கு நீங்க என்ன எந்த ட்ரைனேஜாவது கிளீன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்ல. எங்கேயாவது வேலை நடக்குதா? எங்கேயுமே நடக்கலையே. இப்ப நீங்க மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடணும், தண்ணி திறந்து விட்டாங்களா? இல்ல. திறந்து விடணும்னு சொல்லி கேட்க கூட இல்லைன்றாங்க. யாரு? அந்த மாநிலத்துடைய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, கேட்கவே இல்லைன்றாங்க. ஏன் கேட்டா காங்கிரஸ் கோச்சுக்கிட்ட அந்த 4-5 சீட்டை தூக்கிட்டு போயிடுவாங்களா? இப்ப கர்நாடகாவில இருந்து காவிரியில தண்ணி வரலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க, 54 வகையான சரக்கு இருக்குது கர்நாடகா வரப்போகுது. அதுல ஒருத்தர் சொன்னாரு, அண்ணாவுக்கு பயங்கர மூளை, இங்க இருக்குது கிட்னி. அவர் வந்து ஒசூர் வழியா அந்த காவிரி ஆத்த கொண்டு வந்து அதுல அணை கட்டுவாருன்றான். டேய், கேக்குறவன் கேடையனா இருந்தா கேப்ப இல்ல, நெய் ஒழியுதுன்னு. ஒசூர் எங்க இருக்குது, காவிரி எங்க இருக்குது? செஞ்சாலும் செய்தாராங்க. வடிவேலு ஒரு படத்துல அது என்னங்க, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வேற ஃபண்ட் எதுவுமே ஒழுங்கா வரமாட்டேங்குங்க, அது ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு. இங்க டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு இங்க இருக்கு, அவன் இங்க இருந்து தூக்கிட்டு போய் எல்லா பிரச்சனையும் சார் அந்த மாதிரி. ஆமா, இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அங்க ஒசூர்ல ஒரு காவிரின்னு ஒரு ஒயின் ஷாப் கட்டி அங்க
54 வகை சரக்கை ஊத்தி விட்டாங்க அப்படின்னா அதை சுத்தி ஒரு அணையை கட்டி முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இவங்க அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. இவங்க முட்டாளா இருக்கிறாங்கிறது மட்டும் இல்ல, இவங்க கட்சி ஆதரிக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு உறுதியா நம்புறாங்க. என்ன சொன்னாலும் நம்புறாங்க. என்ன வேணா சொல்லலாம். பாருங்க, ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டாரு அண்ணா. பொது தொகுதி 23 தொகுதியில பட்டியல் சாதியினர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டாரு. டேய் அப்படி எல்லாரும் தேடுறாங்க, பதட்டமாவது. ஒருத்தன் தானே நின்னா மேலூர்ல, அதுவும் காங்கிரஸ்காரன் காங்கிரஸ்காரங்க அடிச்சு துரத்திட்டு இருந்தாங்க. இந்த தொகுதி அவருக்கு சம்பந்தமே இல்ல, எதுக்கு இங்க போட்டீங்க வெளியே இருந்து கொண்டு வந்தாங்க. திமுக வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சது, காங்கிரஸுக்கு ஆள் கிடையாது இல்லையா? சரி, அப்ப யார் ஜெயிக்க வச்சா? திமுக கூட்டணியில ஜெயிக்க வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அப்படி யாரையுமே நிறுத்தல. ஒரே ஒருத்தர் சொல்றாங்க, இது விருதுநகர்ல ஒருத்தர் சொல்றாங்க, அவரை விசாரிச்சா அவங்க அப்பா நாடாரு, அம்மா வந்து பயிறு அப்படின்றாங்க. இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு நாடாரு அப்படின்றாங்க. எந்த கேட்டகரியிலயும் அவரை வச்சுக்க முடியாது. என்ன ஆனா அவர் எப்பவுமே தன்னை தலித்துன்னு காட்டிக்கிட்டது இல்லைன்னு சொல்றாங்க. வேற எங்க நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? என்ன புரட்சி பண்ணிட்டீங்க? ஒரு விஷயம் மரியாதைக்குரியது என்ன அப்படின்னா, 8 பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களுக்கு முதல் முறையாக அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறீங்க, சந்தோஷம். ஆனா பட்டியல் சாதியினர் ஆணவ படுகொலை செய்யப்படும் போது இந்த 8 அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரே ஒருத்தர் போறாரு, அவர் அந்த வாழ்க்கையா கொண்டவர். 30 வருஷமா இதே வேலையா இருந்தவர், இப்பவும் அதே வேலையா இருக்கிறார். நீங்க புதுசா ஒண்ணும் நீங்க செய்யல. அவரு நீங்க ஆட்சியில இல்லைன்னாலும் கூட அவரு அவங்க அண்ணன், அவங்க தம்பி, சித்தப்பா, பெரியப்பாலாம் அங்கதான் நின்று இருப்பாங்க. அங்க நின்று முழக்கம் போட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதுக்கு பதிலா நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு போறாங்க. மணியரசு மட்டும் தான் போறாரு. மீதி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இருக்கிறாங்களே தெரியல, என்ன பண்றாங்கன்னே தெரியல. அவங்க துறை சார்ந்துனா ரீல்ஸாவது போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, யாரையும் போடுறது இல்ல. ஒன்னாவது ஸ்கூலுக்கு கிளம்பிடுறது, ஆய்வு பண்றது. இவங்க என்னமோ பிஹெச்டி லெவல்ல ஏதோ முடிச்சிட்ட மாதிரியா பள்ளிக்கூடங்களை ஆய்வு பண்ணி இவங்க சீரமைக்க போற மாதிரி. அங்க நீ என்ன புடுங்க போறன்னு கேக்குறேன். இப்போ நிர்மல் குமாரே கேக்குறாரு, நாங்க போனோன்னா நான் ஏதாவது செய்யணும்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரே சும்மா இருக்கிறாரு, நீங்க அங்க என்ன பண்றதுக்கு போறியா? அங்க போய் என்ன பண்றது? அங்க இப்ப கக்கூச பேட்டி பார்த்துட்டு இருக்கிற, கக்கூஸ்ல அழுக்கா இருக்குது, தண்ணி ஊத்திட்டு வா. சரியில்ல, சுத்தமா தான் இருக்கணும், எனக்கு மாற்று கருத்துலாம் இல்லை. அப்படியாவது ஏதோ ஒரு வேலை புரோஜனமா இருக்கணுங்கிற. நீ போனதுக்கு ஒரு வாளில நிறைய தண்ணி எடுத்துட்டு ஊத்திட்டா வா. நீ என்னதான் பண்றீங்கன்னு கேக்குறேன். இதுதான் மொத்தமா பார்க்கும்போது எனக்கு எந்த வகையிலையும் திருப்தியா ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவும் இல்லை. எனக்கு ஜெயலலிதா ஆட்சியின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்றதுக்கு உண்டு. அவங்க வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சென்னைக்குள்ள முன்னாடி தண்ணி பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ அதை செஞ்சு கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து நிலத்தடி நீர்னு ஒன்று இருக்குது இல்லை. இதை மாதிரி சொல்றது ஏதாவது ஒண்ணு இப்பதான் வந்திருக்காங்க, இனி போகும்போது செய்வாங்க. 6 மாசம் டைம் கேட்குறீங்க, எதுக்கு? இப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. அது புதிய திட்டங்களுக்காக, புதிய கொள்கை முடிவுகள் எடுக்கிறதுக்காக. செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு அப்படிலாம் இல்லை. விமர்சிக்க தான் செய்யணும், விமர்சிப்போம். சரி, தொடர்ந்து பேசுவோம். வருகிற நாட்கள்ல ஆட்சி வந்து எப்படி கொண்டு போறாங்க, மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வராங்கன்றதை பார்ப்போம். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.